இப்போ பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு JBL சப்வூஃபர் வச்சு காருக்கு ஒரு அசம்பிளி ஹோம் தியேட்டர் சப் ஆம்ப் போட்டு உங்களுக்கு சப் பேஸ் எப்படிங்கிறது காட்ட போகிறேன். ஓகேங்களா, பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் சப்வூஃபர் ஆம்பு பார்த்தீங்கன்னா நம்ம JBLக்கு உண்டான சப்வூஃபர் ஆம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸ் அடித்து அந்த ஊஃபர் ஃபிட்டிங்ஸ் போட்டு காரில் எப்படி பேஸ் வருதுங்கிறத பார்த்துடலாம். அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பெனி செட்டு காரில் போட்டது பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா இருக்குது, ஆனால் பட் ஸ்மூத்தாக இல்லை அப்படிம்பாங்க. நம்ம ஆம்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பேஸ். உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீட்டு ஆம்பு செட்டு போட்டதெல்லாம் கம்பல்சரி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன், அதை பாருங்கள். இது சப்வூஃபர் ஒயரு, சப்வூஃபருக்கு போகிற ஒயரு, அது சப்வூஃபருக்கு முன்னாடி இருக்கிற பின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃப்ரீக்குவன்சி போகிற கர்வை, அது ஒரு பின்னு, RCA பின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஒயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கேபிள், எர்த்து கேபிள், ஆம்புக்கு உண்டான எர்த்து கேபிள். இது 45 ஆம்ஸு ஃபீஸு. அப்புறம் ஆம்பே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சப் ஆம்ப் ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கு வர ஹெவி பவர் சப்ளை ஒரு கேபிள். அப்புறம் டேக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்னொரு வேக்கோ சாக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டேமேஜ் ஆகிற மாதிரி இடம் இருக்கிறதோ அந்த இடத்துக்குள்ள சிலிவு போடுறது. அப்புறம் டபுள் அண்ட் டேப்பு. இதை வச்சு தான் நம்ம ஆம்புக்குள்ளே இந்த ஒயர் யூஸ் பண்ண போகிறோம் கார் ஆம்புக்கு.